இப்போ எல்லாருமே நானும் இயற்கையான முறையில் தான் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அந்த இயற்கையான விவசாயம் பார்த்திங்கன்னா எப்போ முழுமை அடையுதுன்னா, அதுக்கு போடக்கூடிய ஃபெர்டிலைசராக இருக்கட்டும், பெஸ்டிசைடாக இருக்கட்டும், எல்லாமே இயற்கையான முறையில் தயாரித்ததாக இருந்தால் மட்டும்தான் அது இயற்கையான விவசாயமாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கும். சரி, எப்படி இந்த இயற்கையான விவசாயம் நம்ம எப்படி நம்ம வாங்குறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதை எப்படிலாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த இயற்கை உரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ்னு இருப்பாங்க, நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நண்பர்கள்னாலே நமக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விவசாயிகளுக்கும் ஒரு நண்பன் இருக்கான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, எர்த்worms தான் சொல்கிறேன், மண்புழுக்கள். இந்த மண்புழு என்ன பண்ணுன்னா, இந்த மண்ணோட வளத்தை அதிகரித்து அந்த மாதிரி பிளான்ஸுக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியத்தையும் ஹெல்த்தையும் கொடுக்கும். அதனால தான் இதை விவசாயிகளோட நண்பர்கள்னு சொல்கிறோம். இந்த மண்புழுக்கள் விவசாயிகளோட நண்பன்னு நம்ம எல்லாருமே சயின்ஸ் புக்கில் சின்ன வயசில் படிச்சிருப்போம். இந்த மண்புழுக்களை ஏன் மண்புழுக்கள்னு சொல்கிறாங்கன்னா, இந்த மண்புழு மண்ணிலேயே பிறந்து மண்ணையே சாப்பிட்டு அந்த மண்ணுக்கே ஒரு வளத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா. அதனால தான் இந்த மண்புழுக்கள்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டிலலாம் கடமை தவறாத பிள்ளைன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மண்புழுக்கள் அதோட கடமையை தவறாமல் இந்த மண்ணுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கே சும்மா இருக்க டைமில் ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் நமக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி மண்புழுக்களுக்கும் அந்த மாதிரி கிரேவிங்ஸ்லாம் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுன்னா, மண்ணில் ஒரு சுரங்கம் அமைச்சு அது மண்ணோட அடி வரைக்கும் போகுமா. அப்படி அது அடி வரைக்கும் போகிறப்போ அந்த சுரங்கம் அமைச்சிருக்கு இல்லையா, அந்த சுரங்கம் வழியாக நம்ம அட்மாஸ்பியரில் கொடுக்குற நீராக இருக்கட்டும், இல்லை மழை தண்ணி இருக்கட்டும், அந்த நைட்ரஜன் எல்லாமே அந்த சுரங்கம் வழியாக உள்ள டைரெக்டாக எர்த்துக்கு போகுது. ஸோ ஒரு ஏரியேஷன் க்ரியேட் பண்ணி அது மண்ணோட வளத்தையும் மண்ணுக்கு ஒரு உயிர்ப்பையும் அது கொடுக்குது. இந்த மண்புழுக்களை வச்சு ஒரு உரம் தயாரிக்கிறாங்க. அதை இங்கிலீஷில் வெர்மிகம்போஸ்ட்னு சொல்லுவாங்க, தமிழில் பார்த்திங்கன்னா திடக்கழிவுன்னு சொல்லுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, இந்த மண்புழுவெல்லாம் வச்சு நம்ம கிச்சன் வேஸ்ட்டு, நம்மளோட வெஜிடபிள் வேஸ்ட் அதெல்லாம் போட்டு அதை டிகம்போஸ்ட் பண்ணி வைக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வெர்மிகம்போஸ்ட்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இந்த வெர்மிகம்போஸ்ட் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு சிமெண்ட் டேங்க் இல்லை ஒரு வேஸ்ட்டு ட்ரம்மெல்லாம் இருக்குல்ல, அதில் இல்லைன்னா நம்ம இதுக்கு ஒரு பெட்டு மாதிரி ஒன்று தயாரிச்சுக்கலாம். இந்த பெட்டோட மெட்டீரியல் எப்படி இருக்குன்னா, க்ரோ பேக்லாம் இருக்கும் இல்லையா, அந்த க்ரோ பேக் மெட்டீரியலில் இருக்கும். நம்ம தேவைக்கு அளவுக்கு ஏற்ப நம்ம அந்த பெட்டை ரெடி பண்ணிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் காயற்பத்து இல்லைன்னா தேங்காய் மட்டை அதை போட்டுப்பாங்க. அந்த காயற்பத்து தேங்காய் மட்டை அது ரெண்டுமே கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் போடுவாங்க. அதுக்கு மேலே கவுடங் கோட் மேன்யூர் அதுவுமே கம்போஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு லேயர் போட்டுப்பாங்க. அதுக்கு மேலே ட்ரை லீவ்ஸ் எல்லாம் போட்டுப்பாங்க. ட்ரை லீவ்ஸ்னால் துளசி, வேப்பலை, நொச்சி அதெல்லாம் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது நேச்சுரலாகவே அதுக்கு ஒரு பெஸ்டிசைடு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஈஸியாக பெஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணாது. ஸோ அதனால் ட்ரையாக இருக்கக்கூடிய இந்த லீவ்ஸை போட்டுப்பாங்க. அதுக்கு மேலே கிச்சனில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஓவர்ஸ், ஆர்கானிக்கான லெஃப்ட் ஓவர்ஸ் லைக் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் வேஸ்ட் இருக்கும், அதெல்லாம் போட்டுக்கிறாங்க. இதுக்கு மேலே தான் இதே மாதிரி ஒரு லேயர் சேம் க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே நம்ம மண்புழுக்களை கொஞ்சம் போடுறாங்க, ஒரு 2 கிலோ போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். தண்ணியை தெளிச்சுட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சுடுவாங்க. இந்த மண்புழு உரம் 45 நாள்லேயே தயாராகிடும். இப்படி நம்ம அதுக்கு ரெகுலராக தண்ணி விடுறப்போ அந்த பெட்டு சொன்னாலே அதில் ஒரு பைப்பு செட் பண்ணியிருப்பாங்க. அந்த பைப்பு வழியாக எக்ஸஸாக இருக்க வாட்டர் அது வழியாக வெளில வந்துடும். நம்ம அந்த வாட்டரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுவுமே ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசராக ஆக்ட் ஆகும். இதை வெர்மி வாஷ்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ட்ரிப் இரிகேஷனில் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளே லைட்டாக நம்மளோட க்ராப்ஸில் தெளித்து விடலாம். இதுவும் ஒரு நல்ல ஃபெர்டிலைசராக ஆக்ட் ஆகும். இப்படி தான் இந்த வெர்மிகம்போஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகிருக்கு. இது ஒரு நேச்சுரல் க்ரோத் ப்ரமோட்டர், அந்த மாதிரி பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணும் பெஸ்ட்டுக்கிட்ட இருந்து டிசீஸ் கிட்ட இருந்தோம். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா இது லோ காஸ்ட், அஃபோர்டபுள். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவும் ஐடியலான ஒன்று. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் டெரஸ் கார்டன் செட் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்குலாம் நம்ம பெருசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கணும், அட் த சேம் டைம் அது ஆர்கானிக்காகவும் இருக்கணும்னு நினைப்போம்ல. அப்படி இருக்கப்போ நமக்கு இந்த வெர்மிகம்போஸ்ட் ரொம்பவும் ஐடியலாக இருக்கும். இந்த வெர்மிகம்போஸ்ட்டை பாட் மிக்சிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோ தான். இப்போ ஒரு பங்கு நீங்கள் சாயிலோ இல்லை காயற்பத்தோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதே மாதிரி 1 மடங்கு இந்த வெர்மிகம்போஸ்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு பிளான் பண்ணுங்கள். நல்ல ஈல்டு கொடுக்கும் இது.
இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்தது மூலமாக வந்து உங்களுக்கு இந்த வெர்மி கம்போஸ்ட்னா என்னங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மண்புழுக்கள் பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேச்சுரலான ஆர்கானிக் அஃபோர்டபுள் வெர்மி கம்போஸ்ட் வேணும்னா மறக்காமல் shanthi online plants.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.